வணக்கம். உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து இந்த காணொலியில மகா சிவராத்திரி என்பதை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னங்க மகா சிவராத்திரி, மாதம் தானங்க சிவராத்திரி வரும், அதெல்லாம் மகா சிவராத்திரின்றதை கேட்கறது தெரியுது. அதை பத்தி தான் உங்களுக்கு விளக்கமா சொல்ல இருக்கும் அந்த காணொலியில. அதாவது பொதுவாக சிவராத்திரி என்பது மாதத்துக்கு இருமுறை வரும். அமாவாசைக்கு பிறகு சதுர்திசி அன்றும் பௌர்ணமிக்கு அதுக்கு அடுத்தது வர சதுர்திசி, அதாவது அமாவாசைக்கு முன்னாலும் பௌர்ணமிக்கு முன்னாலும் வரக்கூடிய திதியே சிவராத்திரி என்பது கூறுவோம். மாதம் இது இருமுறை வரும். ஆனால் இருக்கும் சிவராத்திரியிலே மிக சிறந்த சிவராத்திரி என்பது பார்த்தால் மகா சிவராத்திரி என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி தான். அது என்ன மகா சிவராத்திரி, இது என்ன கதை அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அதுக்கு தான் இந்த விளக்கம் சொல்ல போறோம். முழுமையாக இந்த வீடியோ கேளுங்க. இந்த சிவராத்திரியுடைய பலன் உங்களுக்கு தெரிய வரும். அதை பின்பற்றி நீங்களும் விரதம் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சிவனுடைய பரிபூர அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு காலத்துல நந்தவனத்துல சிவனுடைய மனைவியாகிய பார்வதி தேவி நந்தவனத்துல ஓய்வு எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த காலத்துல இளவரசியோ இல்ல மகாராணியோ இல்ல இந்த மாதிரி இருக்கவங்க நந்தவனத்துல இருக்கும்போது அவங்க கணவன் கூட உள்ள வரத்துக்கு அனுமதி பெற்றுதான் உள்ள வரணும். அப்படி இருக்கும்போது ஒரு நேரத்துல சிவனுடைய மனைவியாகிய பார்வதி தேவி நந்தவனத்துல ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த காவலர்களுக்கு சில பேர் நியமிச்சுட்டு உள்ள போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பிரம்மர் வர்றாரு பார்வதி தேவியை பாக்குறதுக்காக. அப்படி வரும்போது காவலர்கள் எல்லாம் சொல்றாங்க பார்வதி தேவி உள்ள ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, உள்ள உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மர் சொல்றாரு. இதெல்லாம் மீறி அவங்க எல்லாருமே தடுத்தவங்க எல்லாருமே மீறி உள்ள பிரம்மர் வந்துறாரு. பார்வதி தேவி நிழலை பாக்குறாங்க. நிழலை பார்க்கும்போது 5 தலை தெரியுது. அப்பெல்லாம் அந்த காலத்துல இப்பயும் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி எங்கேயாவது வெளியே போயிட்டு கணவன்மார்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத பூஜை செஞ்சுட்டு பிறகே அவருடைய முகத்தை பார்ப்பாங்க. கீழே பிரம்மருடைய தலை 5 தெரியுது. ஏங்க பிரம்மருக்கு 4 முகம் தானே அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. இல்ல, பிரம்மருக்கும் முதல்ல 5 முகம் தான் இருந்தது. இப்பதான் உங்களுக்கு அதை பத்தி சொல்ல போறேன். அப்படி இருக்கும்போது 5 முகம் தெரியுது, சிவனுக்கும் 5 முகம் இல்லையா? அதனால தன் கணவர் தான் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வேகமா ஓடி பாத பூஜை எல்லாம் செஞ்சுட்டு பாதத்துல விழுந்து நமஸ்காரம் செய்ததுக்கு அப்புறமா மேல நிமிர்ந்து பாக்குறாங்க. அப்பதான் தெரியுது இது என்னுடைய கணவன் கிடையாது, பிரம்மதேவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளவும் நான் பாத பூஜை செஞ்சு உங்களை பணியிற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்தீங்க இல்லையா? இதுக்கு காரணம் நீங்களும் 5 தலை, உங்களுக்கும் 5 தலை இருந்ததால் தான் உங்களுக்கு இந்த கர்வம். ஆகையினால என்னுடைய கணவனாகிய சிவனிடம் முறையிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நோக்கி ஓடுறாங்க பார்வதி தேவி. அப்ப சிவன் கிட்ட சொல்றாங்க பார்வதி தேவி, இந்த மாதிரி பிரம்மர் வந்தாரு, 5 முகம் இருக்கிறதால நீங்க தான் நினைச்சிட்டு அவருக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சு நமஸ்காரம் செய்தேன். அது வரைக்கும் பிரம்மர் எதுவுமே சொல்லல. நான் பிரம்மர் தான் வந்திருக்கேன், சிவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. ஆகையினால அவருக்கு 5 தலை இருக்கிறதா அவர் கர்வம் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ரொம்ப கோபமா சொல்ல சிவனுக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்துருச்சு. தன்னுடைய மனைவி இப்படி செஞ்சும் அவர் அமைதியா இருந்தாரு, இதுக்கு காரணம் அவருக்கு 5 தலை இருக்கிறதாலதான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சிவனு தன் சூலாயத்தால ஒரு தலையை கொய்து எடுத்துறாரு. எடுத்ததால என்ன ஆகுது அப்படின்னா பிரம்மர் ஒரு பிராமணர். ஆகினால அந்த கபாலம் கையில எடுத்ததால தலையை தான் நம்ம கபாலம் சொல்லுவோம். ஆக அந்த கபாலத்தை கையில எடுத்ததால கையிலேயே பிடிச்சிக்குது, கீழே வேலை. சிவனுடைய கையில அந்த கபாலம் பிடிச்சிக்குது, ஆனா கீழே வேலை. அப்ப அவருக்கு என்ன ஆகுதுன்னா பிரம்மஹதி தோஷம் பிடிச்சிருது. ஏன்னா ஒரு தலைன்றது ஒரு மனிதனுடைய மிக சிறந்த ஒரு பாகமாகியே உள்ளது இல்லையா தலைன்றதால. அதால அந்த பிராமணர் ஆகிய பிரம்மருடைய தலை கையில இருந்தால அவருக்கு பிரம்மஹதி தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோஷம் வந்தது. தோஷத்திலேயே மிக ரொம்ப கொடுமையான தோஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரம்மஹதி தோஷம் தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆகையினால சிவனுக்கு அந்த பிரம்மஹதி தோஷம் பிடிச்சதால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பைத்தியமாய் பித்து பிடிச்ச வர மாதிரி, அதாவது பித்தா பிறைச்சுடான்னு சொல்றாங்க. அதுக்காக தான் சொல்லுவாங்க சிவன் பித்து பிடிச்ச மாதிரி ஆடந்தால்தான் பித்தா பிறைச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சிவனை குறிப்பிடுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தலைலாம் விரிகோலமா போட்டுக்கிட்டு சுடுகாட்டுல இருக்க சாம்பல் எல்லாம் பூசிக்கிட்டு எலும்பு இது அதுன்னு என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவாரு. அவர் சாப்பிடுறது எல்லாமே அந்த கபாலம் உள் வாங்கிக்குது. ஆனா இவருக்கு பசி ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. நம்ம கூட ஒரு மணிக்கு சாப்பிடணும்னு வைங்களேன், ஒரு 2 மணி வரைக்கும் கொஞ்சம் நார்மலா இருக்கலாம். ஒரு 3 மணி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம கோபம் அதிகமா வரும், டென்ஷன் அதிகமாகும் இல்லையா? அதே மாதிரி சிவனுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த சிவன் சாப்பிடுற அனைத்து உணவும் தான் அந்த கபாலம் எடுத்துக்குது. ஆனா சிவனுக்கு கொஞ்சம் கூட உணவு கிடைக்கல. அகையில பசி அதிகமாயிட்டு பூமிக்கு ஆகாயத்துக்கும் இங்கேக்கும் அங்கேக்கும் கடலுக்கும் பூமிக்கும் ரொம்ப குதிச்சுட்டே இருக்காரு. அப்பதான் பார்வதி தேவி போயிட்டு பாக்குறாங்க, என்னங்க நம்மளுடைய கணவன் இப்படி இருக்காரு, இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாங்க. இவங்களுக்கு பார்வதி தேவிக்கு எந்த ஒரு யோசனையும் கிட்டல. ஆகையினால தன் அண்ணனாகிய விஷ்ணுவிடம் ஓடி செல்கிறார்கள். விஷ்ணு சொல்றாரு, இந்த மாதிரி பார்வதி முறையிடுறாரு, அண்ணா
இந்த மாதிரி என்னுடைய கணவனுக்கு ஆயிடுச்சு, பிரம்மருக்கு வந்து நான் பாத பூஜை செஞ்சேன், அதை அவர் ஏத்துக்கிட்டு என்ன ரொம்ப கர்வமா பார்த்தாரு, ஆகையினால நான் வந்து என்னுடைய கணவன் ஆகிய சிவனிடம் முறையிட்டேன், அவர் என்ன பண்ணாரு, ஒரு தலையை எடுத்துட்டாரு, அது வந்து அவருக்கு பிரம்மஹி தோஷமா பிடிச்சிக்கிச்சு, அதெல்லாம் அவர் பித்து மாதிரி சுத்திட்டு இருக்காரு, நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவி வந்து விஷ்ணுவிடம் கேட்கிறாங்க. விஷ்ணு வந்து அதுக்கு வழிமுறைகள்லாம் சொல்றாரு, நீ இது மாதிரிலாம் செய்யுமா, நான் வந்து உனக்கு உதவியா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி என்ன சொன்னார் விஷ்ணு அப்படின்றது தான் இப்போ வந்து இந்த பின்வரும் கதைகள்ல உங்களுக்கு தெரியும். இதை தான் வந்து நம்ம வந்து மகா சிவராத்திரி அன்று நடக்கிற ஒரு புராண கதை.